ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். தேர்தல் ஆணையத்தின் மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள், சந்தேகங்கள்லாம் எதிர்க்கட்சிகள் சொல்றாங்கல்ல, எல்லாத்துக்கு பின்னாடியும் பாஜக இருப்பதா தான் உங்களுக்கு சந்தேகம் வருது? வணக்கம் திரு கார்த்திகன். அதாவது மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டவசமானது. அதாவது இந்த உலக நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த ஜனநாயக திருவிழாக உலக நாடுகளை விட்டுன்னு பார்க்குது. இன்றைக்கி பல நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முன்மாதிரியாக ஒரு தேர்தல் எப்படி நடத்த முடியும், அது ஜனநாயக முறையில் நடக்கிறது வந்து பெருமை கொள்கிற அளவுக்கு இன்றைக்கி உலக நாடுகள்லாம் அதை பார்க்குற டயத்தில் இல்லை எது துரதிருஷ்டவசமானது? அதாவது எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை நான் சொல்ல சந்தேகம் வராத மாதிரி தேர்தல் கமிஷன் நடந்துக்கலைன்னா அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்றைக்கி இட நாங்கள் நிர்மலா சீதாராமன் எங்களுடைய மத்திய அமைச்சர் அதே போல் எங்கள் பியூஷ் கோயல் போய் சந்தித்து சொன்னதே என்ன காரணம்னா, இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் தேர்தல் நடக்குது. ஆனால் தேர்தல் முடிவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமன்றம் தலையிட்ட பிறகு தான் அங்கே முடிவுகள் வெளியிட சூழ்நிலை வருது. அதே போல் இங்கே சில அந்நிய சக்திகள், சில சமூக அமைப்புகள் போர்வையில் பல என்ஜிஓக்கள், இந்தி கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய தோல்வியை மறைப்பதற்காக தோல்வியை ஒப்புக்கொள்ள மனம் வராத காரணத்தினால இன்றைக்கு பாஜக மீது வைக்கிற குற்றச்சாட்டு, தேர்தல் ஆணையம் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார். சகோதரர் ஆர்கே ஒன்றை மட்டும் தெளிவுபடுத்தணும் சார். ஆர்கே வந்து நிச்சயமாக அது வந்து நீங்கள் எதை வேணாலும் தேர்தல் கமிஷன் விமர்சிக்கலாம், உரிமை உண்டு. ஆனால் இந்த நாட்டுக்காக உழைக்கக்கூடிய பல அதிகாரிகளை நீங்கள் பணம் வாங்கி கொண்டு அப்படின்னு சொல்கிற கொச்சைப்படுத்ததை நான் வந்து கண்டிக்கிறேன். அந்த இடத்துல இது வந்து இது தர்மம் கிடையாது, நாகரிகமாக இருக்க கிடையாது. பார்த்துங்க, அவர்கள் முழுமையாக பெருமையாக தன்னுடைய தேர்தல் பணிகளை ஒரு நாட்டினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை, ஒரு பிரதமரை தேர்க்கக்கூடிய பணிகளை தேர்தல் அதிகாரிகளை பணம் வாங்கி கொண்டு சொல்வது நிச்சயமாக ஏற்படுது. இல்லை நீங்க அந்த வார்த்தை சொன்னீங்க. ஒரே நிமிஷம் நான் வந்து தேர்தல் அதிகாரிகளை எல்லாரும் சொல்றேன், தேர்தல் ஆணையத்தை சிஇசி அதுக்கு ரெண்டு சார் யாரை சொன்னாலும் நிச்சயமாக உங்களுடைய கருத்தால் சார் நிச்சயமாக அது ஜனநாயகத்தின் மீதான உங்களுடைய கருத்து ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் பாஜக சார் பதிவு பண்ணிக்கிறேன். ஒண்ணு சார், இப்ப நீங்க ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விமர்சனம் பண்றீங்க. நான் சொல்றது எதிர்கட்சி இந்தி கூட்டணி கட்சிகள் என்ன ஆரம்பத்திலிருந்து பிரச்சனை, எல்லா காட்டகத்திலையும் பார்த்தீங்கன்னா இவர்கள் தேர்தல் ஆணையத்தை வந்து குறை சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போ நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றம் கொடுக்குற கைட்லைனை தாங்க தேர்தல் ஆணையம் வந்து ஃபாலோ பண்ணுது. என்ற மாற்றுக்கிறது கிடையாது. என்ன சொன்னீங்க, நீ விவிபேட்டில் உள்ளதையும் எலக்ட்ரானிக் மிஷினில் உள்ளதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புகை சீட்டை வந்து பெறணும்னு கேட்டீங்க. முழுமையாக கேட்குறீங்க. முழுமையான ஒப்புகை சீட்டு எப்படி மிஷின் வாக்கு இயந்திரத்தில் உள்ளதையும் இது விவிபேட்டில் ஒப்புகை சீட்டு எப்படி பெற முடியும்? அது தேர்தல் நீதிமன்றமே அதை கேட்டிருக்கு. அப்படி பார்த்தா இது முடிச்சிடும் என்ன நேரத்தில் குறிக்கிறேன் நான் என்ன சொல்றேன்னா, அப்பதான் தேர்தல் ஆணையம் சொல்லுது அப்படி பார்த்தாங்க வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வந்துடலாமே. அப்பதான் சொல்லுது நீதிமன்றம் ஒரு கைட்லைன் கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு 5 பூத்துல வாக்கு இயந்திரத்தில் உள்ளதையும் விவிபேட்டில் ஒப்புவிச்சுட்டு ஒப்புதல் பாருங்க, சாம்பிள் பாருங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப எதுலையுமே வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது முழு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமாக இந்த நாட்டு தேர்தல் ஆணையத்தை நம்பிதான் சார் ஆகணும். அதுல வந்து இன்னைக்கு தேர்தல் அதிகாரி வச்சிருக்கிற தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் வாக்கு எண்ணிக்கையை வந்து நேர்மையா நடக்கணும், பாதுகாப்பா நடக்கணும் அப்படின்றத உறுதிப்படுத்த என்டிஏ தரப்புலையும் கோரிக்கை. அதுதான் நாங்க போய் நீங்க மத்திய அமைச்சர் பார்த்தது, 2 அமைச்சர்களும் பார்த்து எங்க மூத்த அமைச்சர்கள் பார்த்தது காரணம் என்னன்னு கேட்டா, பல இடத்துல வந்து இந்தி கூட்டணி கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வன்முறை கட்டவிழ்த்தில் இருக்கிறாங்க. தங்களுடைய தோல்வியை தாங்கிக் கொள்ளாத அளவுக்கு அதுல இருக்கிறாங்க. அதை தான் இன்னைக்கு பதிவு சொன்னோம். தேர்தல் முடிவன்றைக்கு இந்த நாட்டில் வன்முறை இருக்கக்கூடாது, கலவரம் இருக்கக்கூடாது என்பதை சொல்லும். அதே போல சில என்ஜிஓக்கள், சில சமூக அமைப்புகள் இவர்கள் சதியில் ஈடுபடுறாங்க. இதை நீங்க கவனிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதே போல எதிர்கட்சிகள் பாருங்க, ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையம் தான் சொல்லுதுங்க. அமித்ஷா அவர்கள் 150 கலெக்டர்கிட்ட மாவட்ட பேசியிருக்காரு அப்படின்னு, குறிப்பா 15 கலெக்டர் பேசியிருக்காரு சார். 150 அதான் சொல்றேன். ஜெயராம் ரமேஷ் வந்து இதுல போட்டிருக்காரு. உடனே தேர்தல் ஆணையம் கொண்டா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லுது. இந்தியா கூட்டணி தலைவர்கள் போய் தேர்தல் ஆணையத்திட்ட புகார் கொடுக்கிறதோ கோரிக்கை வைக்கிறதோ அவன் அரசியலுக்காக பண்றாங்கன்னு எடுத்துக்கிட்டா கூட, உயர்நீதிமன்றத்தில முன்னாள் நீதிபதிகள், பஞ்சாப் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி எல்லாருமா சேர்ந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. அவர் ஒத்துக்கிட்டாருன்னா அது அவருடைய பொருள், அதை வந்து சொல்ல சொல்றாங்கன்னு. அதான் சார், இந்த நாட்டில் அந்நிய சக்திகளும் இருக்கிறது. இந்த ஜனநாயகத்திற்கு சிறுமைப்படுத்துவதற்கு இந்த நாட்டு சொல்றாங்கன்னு சொல்றேன். ரொம்ப முக்கியமானது சார். என்ன சொல்றாங்க, தேர்தல்ல நம்பகத்தன்மை குறித்து கேள்விகள் எழுகின்றன அப்படின்னு அவங்க கடிதம் எழுதுறாங்க. தேர்தல் ஜனநாயகத்தை நிலைநிறுத்த நடவடிக்கை எடுக்கணும். நடந்து முடிந்த தேர்தலின் நம்பகத்தன்மை குறித்து பல கேள்விகள் எழுகின்றன. புகார்கள் குறித்து கவனத்திற்கு கொண்டு வந்தும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கல. தேர்தலில் சிறுபான்மையினருக்கு எதிராக அதிக அளவில் வெறுப்பு பேச்சு இருந்திருக்கு. தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக தலையிட வேண்டும். அடுத்து 2 தான் ரொம்ப முக்கியம்.
தொங்கு நாடாளுமன்றம் அமைந்தால் அரசமைப்பிற்கு எதிரான நடவடிக்கைகளை தடுக்க வேண்டும். இறுதியா ரொம்ப ரொம்ப முக்கியம், சிக்கல் எழுந்தால் அதை சரி செய்ய 5 நீதிபதிகள் நீதிமன்றத்தில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, தேர்தல் ஆணையருக்கு இவங்க வந்து கடிதம். அதை தான் நான் சொல்ல வந்தேன் ஆரம்பத்தில். அதான் சொன்னேன், அமெரிக்காவோட முடிவுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா நீதிமன்றம் தலையிட்ட பிறகுதான் அந்த தேர்தல் முடிவு அறிவிக்கப்படும். இது யார் மேல உள்ள அது முடிச்சிடும் சார். அந்த அதே போல இங்க இருக்க வேண்டும், இதை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் சொன்னேன். சில அந்நிய சக்திகள், நான் நீதிபதி விஷயத்துக்கு முன்னாள் நீதிபதி அவர்கள் என்ன கருத்து சொன்னாலும் உரிமை இருக்கு, அது ஒரு விஷயம் சார். தொங்கு பாராளுமன்றம் அமைந்தா இந்த நாட்டில் என்ன பண்ணுது, ஜனாதிபதி முடிவெடுக்க முடியும். ஜனநாயகத்தின் மீது இந்த நீதிபதிகளுக்கு அக்கறை இல்ல, கவலை இல்லைன்னு சார். அவர்களுக்கு உரிமை உண்டு. அதை தாண்டி யார் மேல உள்ள பயத்துல இதை எழுதியிருக்காங்க. அது சார் பயம் வந்து உங்களுக்கு, அதாவது யார் மேல பயம் சொன்னா என்ன சொல்றாங்க, பிறர் நாங்க சொல்றோம் பிறர் தூண்டுதலான செய்யறாங்க சார். பிறர் தூண்டுதலான சொல்றோம். இந்த நாட்டுல இப்ப நான் என்ன சொல்றேன் சார், ஜனநாயக அமைப்பு வரிகள்ல இருந்தே புரிஞ்சுக்க முடியும் சார். புகார் கொடுத்தும் கவனத்துக்கு கொண்டு வந்தும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கல. அப்படி கிடையாது சார். ரெண்டாவது, சிறுபான்மையினருக்கு எதிராக அதிக அளவுல வெறுப்பு பேச்சு இருந்துச்சு, நடவடிக்கை எடுக்கல. தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டு, தொங்கு நாடாளுமன்றம் வந்தா அரசமைப்பிற்கு எதிரான நடவடிக்கைகளை தடுக்கணும், எமர்ஜென்சி ஏதோ டிக்ளேர் பண்ணிருவாங்கன்னு அச்சப்படுறாங்களான்னு தெரியல. சிக்கல் எழுந்தா அதை சரி செய்ய 5 நீதிபதிகள் நீதிமன்றத்துல தயாரா இருக்கணும்னா ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு அவங்க பயப்படுறாங்க. இந்திரா காந்தி செய்ததுனால அது மேல சந்தேகம். இந்திரா காந்தி அதாவது இந்த எமர்ஜென்சி அமல்படுத்தின இந்திரா காந்தி காங்கிரஸ் செய்தது போல செய்திருமோன்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பு கிடையாது சார். நாங்கள் ஜனநாயக ரீதியாக பயணிப்போம். தேர்தல் ஆணையத்தை இதுக்கு போலலாம் இவர்கள் ஒரு தன்னாட்சி அமைப்பு தான். முன்னாள் மன்ற நீதிபதிகளால் கூட இப்படிலாம் இது பண்ணக்கூடாது. அவருக்கு இன்னைக்கு நாட்டில் இருந்து தொங்கு பாராளுமன்றம் அமைந்தா என்ன பண்ணணும், உச்சநீதிமன்றம் என்ன பண்ணதெல்லாம் அதெல்லாம் வந்து சரியாவே நடக்க போகுது. இல்ல, வழக்கத்துக்கு மாறாக தபால் ஓட்டின் முடிவுகள் அறிவிக்கிறதுல கட்சிகளுக்கு சந்தேகம் இருக்கு. தேர்தல் ஆணையம் ஒரு நிலைப்பாடா மாத்துது. வழக்கத்துக்கு மாறா கவுண்டிங்க்கு முன்பு தேர்தல் ஆணையர் வந்து சந்திக்கிறாரு. வழக்கத்துக்கு மாறா வேட்பாளர்கள் முகவர்கள் இருக்க மாட்டார்கள்னு எதிர்கட்சிகளுக்கு சந்தேகம் வருது. இதெல்லாம் அன்யூஷுவலா நடக்கிற போது அந்த சந்தேகம் அச்சம் வரதான செய்யும். அச்சம் இல்ல, இவர்கள் அதுக்கான தேர்தல் தோல்விக்கான ஒரு பதிலை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டு தேர்தல் தோல்விக்கான பதிலை அவர் தேடி வைத்து விட்டார்கள். குறிப்பா எக்ஸிஸ்ட் போல் வந்த பிறகு இவர்களுக்கு தோல்வி இருக்கட்டும், அதுக்கு முன்னாள் என்ன சம்பந்தம் இருக்கு? தேர்தல் தோல்வி அந்நிய சக்திகள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். நான் நீதிபதி சொல்லல சார், அந்நிய சக்திகளுடைய தலையீடு சொல்லியிருக்கேன். நீதிபதிகள் விமர்சனம் பண்ணல, நீதிபதிகள் சொல்லல, நீதிபதிகள் நான் சொல்லல, சமூக அமைப்புகள், சில என்ஜிஓக்கள், பல சார். இவர்கள் சொல்ற உரிமை உண்டு சார். அது உண்மை எப்படி நீங்க சொல்ல முடியும்? நீதிபதிகள், முன்னாள் நீதிபதி சொல்ற உரிமை உண்டு. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.